கிருத்திகா ராஜ்க்கு பிரசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1. 4 இயர்ஸ் இயர்லியர். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்ன 4:1. இப்போ 4 இயர்ஸ்ங்கிறது கிருத்திகாக்கு மட்டும் இல்ல, 2 பேர் ராஜ் 2 பேருக்குமே அந்த 4 இயர்ஸ் இயர்லிங்கிறது சப்ராக்ட் ஆயிருக்கு. அப்போ 2 பேருக்கும் 4 இயர்ஸ் சப்ராக்ட் ஆயிருந்தா இங்க டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா தானே இருக்கணும். இப்போ 4 - 3 is 1, இங்க 1 - 1 is 0. இந்த 2 வேல்யூமே ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா நமக்கு 4 இயர்ஸ் ஒரே வேல்யூ தான் மைனஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 2 இடத்துல என்ன ஆயிருக்கணும், ஈக்குவலா இருந்திருக்கணும். பட் ஆனா இங்க டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 3 - 1 is 2, இங்க 4 - 1 is 3. சோ இத வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இந்த 2வை கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ப மல்டிப்ளை பண்ணா now 3 × 3 is 9. ஓகேவா? 3 × 1 is 3. அதே மாதிரி இந்த 2வை கீழே 4 2s are 8, 2 1s are 2. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. 9 8 1 பார்ட், இங்கேயும் 1 பார்ட். ஈக்குவலா இருக்கா? இப்போ ஈஸி. இப்போ இந்த 4 இயர்ஸ் ஹென்ஸ், அப்ப இந்த 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 4. இதுல என்ன ஏஜ் கேட்டிருக்காங்க? இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் கிருத்திகான்னு கேட்டா இது போடலாம், பெர்சன்டேஜ் ஆஃப் ராஜ்னு கேட்டா இது போடலாம், இல்ல 4 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஏஜ் என்னன்னு கேட்டா இது போடலாம், 4 இயர்ஸ் கழிச்சு ராஜோட ஏஜ் என்ன கேட்டா 2 போடலாம். சோ இந்த ஒரு ரேஷியோ வச்சு நீங்க எது வேணாலும் போடலாம். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் கிருத்திகான்னு கேட்டிருக்காங்க. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் கிருத்திகா இஸ் 9. அப்போ 9 பார்ட் என்ன? அப்போ 4 9s are 36. So answer is option C.